ஸ்ரீமஹாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம இந்திர தேவர் மேல இருக்கிற காயத்ரி மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஓம் சஹஸ்ரநேத்ரயே வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஓம் சஹஸ்ரநேத்ரயே வித்மஹே, அதாவது 1000 கண்கள் உடைய இந்திரனுக்கு நமஸ்காரம் என்று சொல்றோம். சஹஸ்ர நேத்ரயே வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமஹி, அதாவது நம்ம இந்திரன் கிட்ட, இந்திர தேவன் கிட்ட ஒரு ஆயுதம் இருக்காம். அந்த ஆயுதத்துக்கு வஜ்ராயுதம் என்று பெயராம். அதனால வஜ்ராயுதத்தை தன்னோட ஹஸ்தம் கையில ஏந்திட்டு இருக்கனால வஜ்ரஹஸ்தன் என்று பெயராம் இந்திரனுக்கு. அதனால 1000 கண்கள் உடையவராக வஜ்ராயுதத்தை தன் கையில் பிடித்து இருப்பவராக சஹஸ்ர நேத்ரயே வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத், இந்த மாதிரி 1000 கண்களுடன் இந்த வஜ்ராயுதத்துடன் காட்சியளிக்கும், தரிசனம் அளிக்கும் இந்திர தேவனுக்கு, மழைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் இந்திர தேவனுக்கு நமஸ்காரம் என்று சொல்றோம். இந்த மந்திரத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த எறும்புக்கு தனக்கே தெரியாம இந்த எறும்புக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த கழுகு திருப்பியும் வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறதாம். இந்த மாதிரி பறக்கும் போது அந்த கழுகும் அந்த எறும்பும் திருப்பி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லையாம் ரொம்ப காலமாக. ஒரு நாள் இந்த எறும்பு அந்த காட்டுலயே வந்து தன்னோட குடும்பத்துக்காக உணவு சேகரிச்சுட்டு இருக்கும் போது, அந்த உணவை எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு வேடுவனை பார்க்கறானாம். இந்த வேடுவர்கள், ஹண்டர்ஸ்லாம் வந்து அந்த காட்டுல வந்து அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி, அந்த வேட்டையாடின மிருகங்கள் எல்லாம் தங்களுக்கு இது உபயோகமா இருக்கிற உபகரணங்களை உருவாக்கத்துக்காக எடுத்துப்பாலாம். இந்த மாதிரி ஒரு வேடுவனை பார்த்த உடனே, சரி இந்த காட்டுல ஏதோ ஒரு மிருகம் இன்னைக்கு இறக்க போறது, இது நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று போறதாம் அந்த எறும்பு. இந்த மாதிரி போகும்போது அது ரொம்ப தூரம் போயிடுதாம் அந்த வேடுவன் கிட்டேருந்து. திரும்பி பார்க்கறதாம் அந்த எறும்பு. சரி, இப்போ அந்த வேடுவன் எந்த விலங்கை தான் கொல்ல போறான்னு பார்க்கலாமே என்று திரும்பி பார்க்கும்போது அந்த வேடுவன் தன் கையில இருக்கிற அந்த வில்லம்ப வச்சுக்கிட்டு எய்ம் பண்ணிட்டு இருந்தது ஒரு கழுகை பார்த்து. சரி, அந்த கழுகு கிட்ட இருந்து இவனுக்கு ஏதோ கிடைக்க போறது போல, நம்மளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்பி போறதாம் அந்த எறும்பு. போகும்போதுதான் அந்த எறும்புக்கு திடீர்னு மனசுல ஒரு எண்ணம் வர்றதுதாம், ஒரு ஞாபகம் வர்றதுதாம். இந்த கழுகை எங்கேயோ நம்ம பார்த்தா மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறதாம் அந்த எறும்பு. இந்த மாதிரி யோசிக்கும் போது அப்போதான் அதுக்கு ஸ்ட்ரைக் ஆறதாம் அந்த எறும்புக்கு, இந்த கழுகு தான் நம்ம அந்த ஆத்துல அடிச்சுட்டு போகும்போது நம்ம உயிரை தொடர்ந்து நம்ம இறந்து போகும் போற அந்த நிலைமையில நம்மளை காப்பாத்துனது, நம்ம உயிரை காப்பாத்துனது இந்த கழுகு தான். என் உயிரை காப்பாத்தின கழுகோட உயிருக்கு ஆபத்தா இருக்குன்னா அதற்கு உதவி செய்ய வேண்டியது நான் தான். அதனால அந்த உதவியை நான் செய்ய போறேன்னு அங்கேருந்து ஓடுறதாம் அந்த எறும்பு வேடுவனை பார்த்து. இந்த மாதிரி வேடுவனை பார்த்து அது ஓடும்போது திடீர்னு அது மனசுல வந்து ஒரு எண்ணம் வர்றதுதான். என்னன்னா, அந்த வேடுவன் வந்து ஒரு மனிதன். அவன் ரொம்ப அறிவாளியான ஒரு விஷயம், ஒரு அறிவாளியான ஒரு ஜந்து. அவனோ பார்க்கறதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கான். அவன் அந்த அம்பை விடும்போது அந்த நேரத்துல அந்த அம்பு அந்த கழுகு மேல பாயறதுக்கு முன்னாடி அந்த கழுகும் பறக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கழுகும் இப்ப அறிவாளி தான், அந்த கழுகும் என்னோட பெருசா தான் இருக்கு. ஆனா அந்த கழுகை காப்பாத்த போகும்போது அந்த வேடுவன் என்னை பார்த்துட்டு, இந்த கழுகை காப்பாத்த நீ வரியான்னு சொல்லிட்டு என்னை நசுக்கி கொன்னுட்டானா நான் என்ன செய்வேன்? இவர்கள் 2 பேரும் பெருசாக தான் இருக்கா, 2 பேரும் 2 பேர் உயிரையும் காப்பாத்திக்க முடியும். ஆனா நான் இவ்வளவு சின்னதாக இருக்கேனே, என் உயிரை நான் எப்படி காப்பாத்திப்பேன் என்று யோசிக்கிறதாம் அந்த எறும்பு. என்னதான் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும்னு போகும்போதும் நம்ம மனசுல அந்த உதவி செய்யும் போது நமக்கு ஏதாவது தீமை, நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்துதான் செய்வோம். நம்ம யாருமே நமக்கு உதவி செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் உதவி செய்யறேன்னு செய்ய மாட்டோமா? அதே மாதிரி ஒரு எண்ணம் தான் இந்த எறும்புக்கும் வர்றதுதான். என் உயிரை நான் விட்டுட்டா, இந்த கழுகு உயிரை காப்பாத்து போய் என் உயிரை நான் விட்டுட்டா, அப்புறம் என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா என்று யோசிக்கிறதாம் அந்த எறும்பு.
இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முடிவுக்கு வரதுதான் இந்த எறும்பு. இந்த எறும்பு எடுத்த அந்த முடிவு என்ன? இந்த நீதி கதையின் நீதி என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.